அம்மா இந்த கத்திரிக்காய் பார்க்கையில என்ன தோணுது உங்களுக்கு? இந்த கத்திரிக்காயை பார்த்த உடனே 2 போட்டு வறுத்தீங்கன்னா இப்போ 2 சாப்பிட்லாம்னா அதை தான் தோணுது. பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? அப்போ வறுத்தா சாப்பிடலான்னு தோணுது இல்லை? வறுத்துருவோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பிஞ்சு காயா. இந்த கத்திரிக்காயை குருமா வச்சா அருமையாக இருக்கும். இஞ்சி குண்டு கட்டை எல்லாம் போல போட்டு தாளிச்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியாங்க? எனக்கு இந்த மாங்காய் பார்த்தோன்னே நாட்டு மீன் வாங்கி போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னங்க அப்பனா நாட்டு மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? குழம்பு வச்சிருவோம் மாங்காய் போட்டு. வாங்கிட்டு வரேன். முறுக்குக்கு மாவு அரைக்க போகிறேன், அரைச்சிட்டு வர்றப்ப வாங்கிட்டு வரேன். சரி வாங்கிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மாங்காய் வந்துருச்சுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது அடமாங்காய் வெட்டு மாங்காய் ரெண்டுமே ரெடியாக இருக்கும். தேவைப்படுறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் அம்மா கேட்ட மாதிரி கத்திரிக்காய் வறுவலும் கொத்தவரங்காய் வறுவலும் வறுத்து காலை சாப்பாடு அருமையாகவே சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு அப்பா கேட்ட மாதிரி கெண்டை மீன் போட்டு மாங்காய் போட்ட குழம்பு, அருமையான குழம்பும் மீன் வறுவலுமே ரெடி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி நம்ம திருவையில் அரைச்ச மசாலா, மாவு ஐட்டங்கள், அப்புறம் வத்தல் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் அடமாங்காய். இந்த பக்கம் காய்கிறதெல்லாம் தாளிப்பு வடகம், வெங்காய வடகம்.